கல்வியில சிறந்த தமிழ்நாடு. தமிழகம் கல்வியில தலை சிறந்து விளங்குறதா சொல்லி இப்படி ஒரு பெயர்ல திமுக அரசு விழா ஒன்ன நடத்தி அமர்க்களப்படுத்தி இருக்கு. திமுக ஆட்சியில உண்மையிலேயே தமிழகம் கல்வியில் சிறந்து விளங்குகிறதா, இல்ல அதிமுக ஆட்சியில அடைமழை மாதிரி விழுந்த கல்வி வளர்ச்சி வெறும் தூவானம் தான் திமுக ஆட்சியில அப்படிங்கிறது இப்போ தெரியுதா? அத பத்தி இப்போ அலசி ஆராயறது அவசியம். அதிமுக ஆட்சி 2011 அமைஞ்ச புதுசுல, அதாவது திமுக ஆட்சியில 132 பேர் தான் தமிழகத்துல உயர்கல்வி படிச்சாங்க. ஆனா 2019-20 அவங்களோட எண்ணிக்கை 54 அதிகரிச்சது. 2011 திமுக ஆட்சியில உயர்கல்வியில மாணவர் சேர்க்கை 25% இருந்துச்சு அப்படின்னு இன்னொரு புள்ளி விவரம் சொல்லுது. 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில அது அடைஞ்ச வளர்ச்சி 51%. ஆக உயர்கல்வியில சிறந்த மாநிலம், இந்தியாவில கல்வியோட முதன்மை மாநிலம் அப்படிங்கிற இடத்தை 2019-20 அதிமுக அரசு அடைஞ்சிடுச்சு. அதிமுக ஆட்சியில தான் கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டுச்சு, கல்வி கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுச்சு, மாணவர்களுக்கு உதவி தொகைகள் அதிகரிக்கப்பட்டுச்சு. 2015 அதிமுக ஆட்சியில 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி கட்டணம் செலுத்தாம படிக்க முடிஞ்சது. சுயநிதி கல்லூரிகள்ல தாழ்த்தப்பட்டோர், பழங்குடியின மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை கிடைச்சது மூலமா மாணவர் சேர்க்கை அதிகரிச்சது. மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ் வழங்கும் திட்டம் முறையா செயல்படுத்தப்பட்டுச்சு. ஆசிரியர் நியமனங்கள் அதிகரிக்கப்பட்டுச்சு. அரசு பள்ளிகள்ல ஸ்மார்ட் கிளாஸ்கள் அறிமுகம் செய்யப்பட்டுச்சு. முதல்வர் ஜெயலலிதா ஆட்சி காலத்துல பள்ளி மாணவர்களுக்கு 4 இணை சீருடை, நோட்டு புத்தகம், மடிக்கணினி, மதிய உணவு, புத்தகப்பை, சைக்கிள், விலையில்லா மடிக்கணினி வழங்கப்பட்டுச்சு. அதிமுக ஆட்சியில தான் 67 கலைக்கல்லூரிகள், 21 பாலிடெக்னிக் கல்லூரிகள், 4 பொறியியல் கல்லூரிகள், 7 சட்ட கல்லூரிகள், 4 வேளாண்மை கல்லூரிகள், 5 கால்நடை மருத்துவ கல்வி ஆராய்ச்சி நிலையம், ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா அப்படின்னு பல கல்லூரிகள் திறக்கப்பட்டுச்சு. அதிமுக அப்படிங்கிற கட்சி இருந்ததால் தான் குக்கிராம மாணவர்கள் கூட பட்டப்படிப்பு படிக்க முடிஞ்சது. ஒரே வருஷத்துல 11 மருத்துவ கல்லூரிகளை கொண்டு வந்த கட்சி அதிமுக தான். எடப்பாடியார் ஆட்சியில இப்படி 11 புதிய மருத்துவ கல்லூரிகள் தொடங்கப்பட்டுச்சு. கிராமப்புறங்கள்ல உள்ள ஏழை எளிய அரசு பள்ளி மாணவர்களும் மருத்துவராக வேண்டும் அப்படிங்கிற கனவை நனவாக்க 7.5% உள் இடஒதுக்கீடு கொண்டு வந்தாரு எடப்பாடியார். IAS அதிகாரிகளோட கண்காணிப்புல பள்ளிக்கல்வித்துறை இயங்க முழு சுதந்திரம் அளிக்கப்பட்டதும் கூட அதிமுக ஆட்சியில தான். அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் எடப்பாடியார் கொண்டு வந்த திட்டம் தான். இததான் திமுக பின்னாடி விரிவாக்கம் செஞ்சது. ஆகவே தமிழகத்துல கல்வி வளர்ந்தது அதிமுக ஆட்சியிலையா இல்ல திமுக ஆட்சியிலையா அப்படிங்கிறது மனசாட்சி உள்ள எல்லாருக்குமே தெரியும். அதிமுகவோட 30 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட ஆட்சியில தான் தமிழகத்துல கல்வி மழையா பொழிஞ்சிருக்கு. அது தூவான தெரிப்புதா திமுக ஆட்சியில இப்போ நடக்கும் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு போன்ற விழாக்கள். மழை விட்ட பிறகு காளான்கள் இப்போ குடைபிடிக்குது, அவ்வளவுதான்.